2025 வருஷத்துக்கான சனி பெயர்ச்சி பலன்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சனி மேஷ ராசிலேருந்து 29/3/2025 அன்னைக்கு மீன ராசிக்கு போய் அங்கே 2.25 வருஷம் 3/6/2027 வரலும் சஞ்சரிக்கிறார். அவர் டிராவல் பண்ணுற நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரம் என்னன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம். குரு சாரம், சனி சாரம், புதன் சாரம். அதனால இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இது குரு வீடாகவும் இருக்கு. சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. 30 வயது வரை மங்குச்சனி, 30லேருந்து 60 வரையிலும் பொங்குச்சனி, 60லேருந்து 90 வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி. சனி நேர்மை, நியாயம், நீதி, உழைப்பு, தர்ம சிந்தனை, தெய்வ சிந்தனை, பரோபகாரம், தானம், தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது. பொய், ஏமாற்றுதல், சுயநலம், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார். இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். அன்பர்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். இதுவரை 7.5 சனியில் ஜன்மச்சனியாக இருந்த உங்கள் ராசிநாதன் ஜன்மத்திலிருந்து விலகி 2ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவரை தலைமீது இருந்த பாரம் தோள்பட்டைக்கு இறங்கியது போல 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். எனவே குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து ஒத்துப்போவது நல்லது. தாயோ, மகளோ, மனைவியோ, சகோதர சகோதரிகளோ யாராய் இருந்தாலும் அனாவசிய ஆர்கியூமெண்ட் செய்யாமல் மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்க பொறுமையுடன் அமைதி காப்பது நன்மை தரும். யாரிடமும் கமிட் செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படவும். வாக்கு தவறலாம். பண விஷயத்திலோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ கவனமாக இருப்பது நன்மை. நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. திட்டமிடுங்கள். மற்றவர்களுடன் கலந்தாலோசித்து பண விஷயத்தில் செயல்படுங்கள். ஆழம் தெரியாமல் கால் விடாதீர்கள். நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படுங்கள். மற்றபடி ஜென்மத்தில் இருந்தது போல இருக்காது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் இறைவன் மேல் பாரத்தை போட்டு சிந்தித்து செயல்படுவது உங்கள் ராசிக்கு நன்மை. சனி பார்வை 4ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 11ஆம் இடமான தனுசில் விழுவதால் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீடு, மனை, வாகன வகையில் செலவுகள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் இருக்கும். எதிர்பாராத பண வரவும் இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் தடைகளை தாண்டி நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் தாமதமானாலும் கைக்கு கிடைக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பர். அவர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மற்றபடி தொழில், வியாபார, உத்தியோக வகையில் எந்த வகையான இடைஞ்சலும் இல்லை. உங்கள் கடின உழைப்பால் முன்னேறுவீர்கள். இது ஒரு ஏற்ற இறக்கமுள்ள பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.